Hello guys, welcome to innermagic. இந்த வீடியோல குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்மைலி எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். என் சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. இந்த இது செய்யறதுக்கு உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 கப் அளவுக்கு திருவி எடுத்துக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா 2 கப் எடுத்துட்டேன். பிரெட் கிரம்ஸ் 1/2 கப் சேர்த்துக்கிறோம். இதுல corn flour 3 tablespoon, சில்லி பவுடர், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூனு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உப்பும் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிக்கியாக இருக்கும், கையிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டான ஒரு டவ் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா பாதியாக வந்து பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ கையிலே வந்து நல்லா எண்ணெயை தடவிட்டு கையில் நல்லா தட்டி தட்டி விடணும். நமக்கு சப்பாத்தி மாதிரி அந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறமா ரவுண்ட் ஷேப் கட்டர் இருக்கு இல்லையா, நம்ம பிஸ்கெட் பண்ணுவோம்ல, அந்த கட்டரை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஐஸ்க்கு ஒரு ஸ்ட்ரா மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு ஒரு 2 ஹோல் வந்து போட்டுக்கோங்க. ஸ்பூன்லேயும் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணுற மாதிரி அந்த லிப்ஸ் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் பண்ணணும். பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த மாவை மறுபடியும் எடுத்துட்டு இதே மாதிரியே ஷேப்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் வந்து உருளைக்கிழங்க மசிச்சு சேர்த்திங்கன்னா கூட அங்கங்கே அந்த உருளைக்கிழங்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ நல்லா வராது. ஸோ திருவி சேர்த்திங்க அப்படின்னா நல்ல இந்த மாவு மாதிரி அந்த இதுக்கு பிணையவும் வரும், ப்ளஸ் அந்த ஷேப்ஸும் நல்லாயிருக்கும். இப்போது அந்த நம்ம ஷேப் பண்ணி வச்சதெல்லாம் பேக்கிங் ட்ரேயில் வச்சு நான் பண்ண போகிறேன். ஓவனில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். பட் வந்து ஆயில் ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஓவனில் வந்து ஸ்லிம் ஃப்ரை ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட்டட் அவனில் இது வைக்கணும். 20 to 25 மினிட்ஸில் இது நல்லா நமக்கு ரெடி ஆயிரும். அப்பர் ரேக்கில் வந்து வைங்க ஓவனில் வைக்கிறீங்க அப்படின்னா. இது நியர்லி 25 மினிட்ஸ் வந்து எனக்கு எடுத்தது. பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மைலி வந்து ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்தது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.